நல்ல குடிநீர் இல்லாமல் அல்லாடிய பொதுமக்களுக்கு தனது சொந்த செலவில் தீர்வு கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்துக்குட்பட்ட நத்தம் கரியசேரி ஊராட்சியில் நத்தம் கிராமத்தில் வசித்து வரும் பொதுமக்கள் அன்றாடம் குடிப்பதற்கு ஊருக்கு சொந்தமான கோவில் குளம் அருகே கிணற்றில் உள்ள நீரை பயன்படுத்தி வந்த நிலையில் கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் மழைநீர் சூழ்ந்து கோவில் குளம் நிரம்பியதால் அருகில் உள்ள கிணற்றிலும் மழைநீர் கலந்து குடிநீர் தன்மையும் சுவையும் மாறியதால் கடந்த சில மாதங்களாக தரமான குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் இதில் சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து தர வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் சேகரிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் தனது சொந்த செலவில் சுமார் 4,75,000 ரூபாய் முதலீடு செய்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் மற்றும் துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தினை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டது. 2006 இப்போ 2023 வரைக்கும் நடக்கிற ஒரு 4 வருஷம் இல்லை. அதனால் உங்கள் மேலே இருந்த ஒரு அக்கறையில் என்னுடைய சொந்த செலவில் 4,7 லட்சம் செலவில் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் உங்களுக்காக நான் அமைச்சு கொடுத்துருக்கிறேன். பண்ணலை, அது எனக்கு தெரியும். ஏன்னா தலைவர்களுக்கு தான் தலைவராக 54 தலைவருக்கு நான் தான் தலைவர், கூட்டமைப்பு தலைவர். அதனால நம்ம ஊர் ஏரியில் மழை நாளில் அந்த தண்ணி கிணத்துல வந்ததுனால தண்ணி கொஞ்சம் கெட்டு போகுது. அப்புறம் சரியாகிறதுக்கு 4 மாதம் ஆகுது. அந்த பிரச்சனை இதெல்லாம் போன வருஷமே செய்யற முடிவு எடுத்தோம். அது முடியல, ஒரு சில இதுவால் முடியல. அதனால் இப்போ முடிச்சு கொடுத்துட்டேன். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.